Hi friends, வணக்கம் and welcome to Rusippoma. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பூண்டு ஊறுகாய் தாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திடலாம். நான் வந்து 1/2 கிலோ நாட்டு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன். தோல் எல்லாம் இல்லாம உரிச்சுக்கோங்க. குட்டி சைஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டா இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், புளி கரைச்சு வச்சிருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம். நல்லா திக்கா கரைச்சு வச்சுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு, காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள். இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் கடாய் வச்சுக்கலாம். மண் கடாய் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா மண் கடாயில செஞ்சு பாருங்க. டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கும். 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். ஊறுகாய்னாலே ஆப்வியஸா எண்ணெய் நிறைய இருக்கணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டையும் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து உரிச்சு போட்டிருக்கேன், நீங்க அரைச்சு போடுறதுனால போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் கூட அந்த பூண்டு சேர்றப்ப அப்படியே வாசம் கம கம கமன்னு இருக்குங்க. ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். லோ டு மீடியம் ஃப்ளேம்ல. வதங்கினதுக்கு அப்புறமா பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம ஒரு பொருளா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உங்க காரத்துக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் அடுப்புலயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஏன்னா ஆல்ரெடி மண் சட்டி நல்லா சூடா தானே இருக்கும். ஸோ லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. வேகமா வச்சிட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். ஒரு 7 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல புளி தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா திக்கா கரைச்சிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். புளி தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல வெந்தயத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டா போதுங்க. ரொம்ப போட்டுட்டீங்கன்னா கசக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. கடைசியா பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை இல்ல வெல்லம், ரெண்டுல ஏதோ ஒண்ணு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நாட்டு சர்க்கரை போட்டுட்டு ஒரு 1 மினிட் அடுப்புல இருக்கட்டும்ங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. பூண்டு ஊறுகாய் பாருங்க, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஜார்ல போட்டு வச்சிருங்க. ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம், வெளியில யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்றப்ப மட்டும் உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவு சீக்கிரத்துல கெட்டு போகாது. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.